அதான் சின்ன உதவி தாத்தா, பசிக்குது, காசு எடுத்துட்டு வரல, குடிக்க ஏதாவது தரீங்க, நான் காசு எடுத்து கொடுத்துட்றேன். தரேன். என்ன லெமன் குடிக்க போறியா? லெமன் நீங்க எது கொடுக்குறீங்களோ கொடுங்க. நான் ஒண்ணு எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, அது பத்தி ஒண்ணு இல்லை. நான் கேட்கறேன், கேள்வி நான் தரேன். சாப்பிட்டு சாப்பிடுறியா? லெமன் குத்துறேன். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 42 வருஷமா இருக்கிறேன். மிக நன்றி தாத்தா. போதுமா? சாப்பிடுறியா? போதும் தாத்தா. பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள் தாத்தா. இந்தாங்க உங்க இன்னொரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் ஒரு பையன் மாதிரி இருக்கிறேன். என்கிட்ட காசுலாம் இருந்துச்சு. இந்தாங்க ஜூஸுக்கான காசு. பிடிங்க தாத்தா. இது வந்து மீதி காசு வந்து வேற யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா அந்த காசு நீங்க கொடுத்துருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. நானே 2 பொட்டை பசங்களை வச்சுங்க, 4 பேர பிள்ளைங்களை வச்சு காடுக்கிறேன். என் காலம் ஓடுது. பொண்ணுங்களை வச்சுன்னு நான் சோறு போட்டுன்னு. ஓ, நீங்க தான் பாத்துக்கிறீங்க? பாத்துக்கிறேன். நான் தான் படிக்கிறேன் பசங்க. எப்படி கேட்டோன்னே கொடுத்தீங்க தண்ணி தாகணும்? யாருக்கு அதான் அல்ல ஒண்ணு யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். சரி தாத்தா, அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தாத்தா. மறந்தாத்தா வந்து போப்பா. கண்டிப்பா தாத்தா, கண்டிப்பா வந்து லட்சுமி சாப்பிட்டு போ. அதான் லட்சுமி சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல தாத்தா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரிங்களா? வரேன் தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா கொடுத்ததுக்கு. அதான் நான் கேட்டேன், ஒண்ணு சாப்பிடுறியா பாட்டு. இல்ல போதும் தாத்தா. சரிங்களா? போயிட்டு வரேன். சரி தாத்தா, வந்து போப்பா. கண்டிப்பா. தாத்தான்னு சொன்ன உடனே இந்த பெரியவரோட செயலை பாருங்க. பலரையுமே இந்த செயல் நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோவை வாக்கி பேட்ரோல் அவரோட இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. தாத்தா பசிக்குது, காசு எடுத்துட்டு வரல, சாப்பிட ஏதாவது தரீங்களான்னு கேட்ட உடனே கொஞ்சமும் யோசிக்காம என்ன வேணும் தம்பி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு இந்த பெரியவர் அவர்கிட்ட சொல்றாரு. எந்த ஜூஸ் வேணுமோ சொல்லி நான் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி அழகா சூப்பரா பெரிய கிளாஸ்ல நல்ல லெமன் ஜூஸை போட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, திருப்தியா குடிச்சதுக்கு அப்புறமா இன்னொன்னு குடிக்கிறியா அப்படின்னு ரொம்ப பாசமா கேக்குறாரு. நம்ம வீட்டுல இருக்கவங்களே இந்த அளவுக்கு பாத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பட் யாருன்னே தெரியாத ஒருத்தர் காசு கொண்டு வரல, என்கிட்ட காசு இல்லை, நான் திரும்ப அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தம்பி நீ சாப்பிடு அப்படின்னு அந்த வயிற்று பசியை யோசிச்சு அவர் செஞ்ச இந்த உதவி இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கு கைமாறா இந்த நபர் பொங்கலுக்காக அந்த தாத்தாவுக்கு சூப்பரான கிஃப்டா ஒரு சூப்பர் வாட்சை கொடுத்து, அது மட்டும் இல்லாம தான் சாப்பிட்ட அந்த ஜூஸுக்கும் காசை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த தாத்தா 40 வருஷமா இந்த தொழில இருக்கிறதாகவும் தன் பேரன் பேத்தி இப்படி எல்லாரையுமே தான் பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. தன் உழைப்பால இத்தனை வருஷம் தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான். இந்த பதிவு இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த தாத்தாவோட நற்செயலை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.